सिद्धेशा शिवचिदम्बरं नमः शिवकाम्ये जगदम्बिके தென்னாடுடையேஸ்வரே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல நம்பெருமான் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமன் ஆனந்த நடராஜராஜமூர்த்தியினுடைய கிருபா கடாட்ச அனுகிரக திருவள்ளுவர் துணை கொண்டு நம்பெருமான் நமக்கு படித்த வண்ணம் சித்தரை முதல் பங்குனி வரை இந்த ஒரு சத் மனுஷியாலாம் சேர்ந்து ஆண்டோர்களை சேர்ப்பிக்க வைத்து சுவாமி நடத்தக்கூடிய ஒரு பெரும் தபஸ், ஒரு சத்சங்கம், ஒரு கூட்டமைப்பு. அது இன்றைக்கு 11வது மாதமாக மார்ச் மாதத்தில் இப்போ திருவாதிரை சுற்றுவாதிரை இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எல்லா விதத்திலும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து சிறப்பித்து வரக்கூடிய அத்துணை ஆண்டோர் பெருமக்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நமது ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் சார்பாக மகிழ்ச்சியையும் தாங்கள் அனைவரையும் வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு முதற்கண் வரவேற்கிறோம். அதே போலவே இந்த நிகழ்ச்சியுடைய முதல் துவக்கமாக நம்முடைய சுவாமி பிரார்த்தனையாக தேவாரங்களை விண்ணப்பித்து துவக்குவது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாய அடிப்படையில் நமது கோயிலில் சாய்ச்சியில் ஆனந்தமாக பஞ்சபுராணத்தை சுவாமிக்கு விண்ணப்பிக்கக்கூடிய சைவச்சுகர் திருவாளர் தேவார ஆசிரியர் முத்துக்குமார் ஐயா அவர்கள் இதில் வந்து நமக்கு சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்க வெளியூர்லாம் போயிட்டு வந்தாலும் ஃபோன் நிலையத்துக்கு சொன்னோம், உடனே வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஸோ அவர்களுக்கு நம்முடைய பிரார்த்தனையும் மகிழ்ச்சியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல நம்மளுடைய இந்த 11வது மாத திருவாதிரை சொற்பொழிவுக்கு இன்றைக்கு சுவாமி ப்ரொஃபஸர் பேராசிரியர் முனைவர் யார் ஷூ சந்திரா மேடம் அவர்களே நமக்கு சுவாமி படித்திருக்கிறார். இது வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஒவ்வொரு மாதம் யார் வர வேண்டும் அப்படிங்கிறத சுவாமி தான் தீர்மானிக்கிறார். 8/3/2025 சனிக்கிழமை இந்த புகழ் நடக்குது. ஆனால் இன்னைக்கு திருவாதிரை தான் அப்படி திரும்பி வச்சு அதை தாண்டி ஒன்று நீங்கள் காலையில் வாட்ஸ்அப் தான் பார்த்தோம். இன்றைக்கு மகளிருடைய தினம். அதனால எல்லா மகளிரையும் நாங்கள் எல்லாரும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம். இவருக்கெல்லாம் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அது வந்து தாயாகவும் தாரமாகவும் சகோதரியாகவும் மாணவிகளாக இருக்கக்கூடிய அத்துணை செல்வங்கள் தான். சக்தி தான் சிவனை வந்து கையெழுத்துது. சக்தியால் தான் நாங்கள் தான் செயல்படுறோம். அப்பேற்பட்ட சக்தி சுரூபமான கொள்கைகள்லாம் நிறைய எங்களெல்லாம் உற்சாகப்படுத்தணும். உங்களுக்கு எல்லா சௌகரியத்தையும் கொடுக்கணும். தாய் கொடுத்தனால தான் எல்லாருமே எல்லாம் நடக்குது. அதனால் அவங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் நம்ம சொல்லி மாறாது. அவங்க வந்து அவங்களுடைய தியாகம் தான் இல்வாழ்க்கையை வந்து நன்னெறிப்படுத்துது. அந்த தியாகம் தான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துது. நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம், நாங்கள் ஹெல்த்தாக பண்ணுறோம், நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சுவாமியுடைய கிருபையோட தாய் கொடுத்ததுடைய முழு ஆதரவு. அவர்களுடைய தியாகத்தால தன்னை அர்ப்பணித்து தங்களை தியாகம் பண்ணி எங்களுக்காக வாழக்கூடிய அத்துணை தாய்மார்களுக்கும் எங்கள் அனைவரின் சார்பாக இந்த நேரத்திலே ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் சங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. தங்களுடைய எல்லா க்ஷேமத்திற்காக எல்லா வல்ல நம்பெருமான் ஸ்ரீ சிவகாம ஸ்ரீமன் ஆனந்தராஜ் அவர்களுக்கு பிரார்த்திக்கிறோம். அதனால மேடம் வந்து ஒத்துட்டாங்க, இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து மதுரையில இன்ட்ரோடக்ஷன், மதுரையில மதுரை அரசு கல்லூரியில தமிழ் தலைவராக, தமிழ் துறையுடைய தலைவராக இருந்து மாணவர்கள்லாம் நன்றி பெற்றுறாங்க. அது பிஹெச்டிலாம் கெயின் பண்ணியிருக்காங்க. இன் அடிஷன் சைவசித்தாந்தத்துடைய அந்த மடங்களுடைய அந்த ஆஸ்தான வித்வான் சொல்லுவாங்க இல்லையா, அது இல்லாமல் அந்த பேனலில் இருக்காங்க. நிறைய சைவ சித்தாந்த கிளாஸ்லாம் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட பல்வேறு சைவ சித்தாந்த சைவ சமயங்களை சிறப்போடு செய்து வரக்கூடிய நமது சந்திரா அம்மா அவர்களை நாம் அனைவரும் சார்பாக வருக வருகிறோம். இப்போது முதலாவதாக நம்ம சச்சங்கத்துடைய பயிற்சி ஓம் பிரணவ தியானம், அப்புறம் ஓதுவாங்களுக்கு சிறப்பு, அடுத்தது சிறப்பு சிறப்பு, அப்போ அவருடைய சிறப்பு சொற்கள் தொடரும். அதெல்லாம் பயிற்சி ஓம் மனசை ஒருநிலைப்படுத்தி எல்லாரும் ஓம் பிரணவ தியானம் பண்ணுவோம்.
இப்போது மேடத்தினுடைய சொற்பொழிவு துவங்க இருக்கிறது. திருச்சிற்றம்பலம். சங்கம் கண்டு தமிழ் காத்து தங்க கமலம் கண்டதன் தரம் காக்கும் ஆலவாய் அண்ணலையும் அங்கேற்கண்ணம்மையும் வணங்கி அவையோர் அனைவரையும் பணிந்து வணங்கி எனக்கு செய்த சிறப்புகள் எல்லாம் எம் முன்னோர்களுடைய புண்ணியமே என்று சொல்லி, ஏனென்றால் என்னுடைய பாட்டனார் மணிவாசக பெருமான் பிறந்த தலமான திருவாதவூரிலே தலவோதுவாராக இருந்தவர்கள். என்னுடைய தகப்பனார் தமிழாசிரியராக இருந்தார்கள். வழி வழியாக அந்த ஓதுவார் பரம்பரையிலே வந்தமையினால் இதே தில்லையில் அரசு கல்லூரியில் நான் ஒரு 4 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னால பணி செய்தேன். நடராஜ பெருமானுடைய பெருங்கரணையினாலுமே இன்று உங்கள் முன்னால் நிற்கிறேன். என்னுடைய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவதற்கு நடராஜ பெருமான் அருளிய ஒரு வாய்ப்பு என்றுதான் நான் எண்ணியிருந்தேன். என்றால் மருத்துவர் செல்வமுத்துக்குமரன் ஐயா அவர்கள் அழைத்த போது அவங்க சகோதரிய நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த தருணத்துல அவங்களோட பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை. அவங்க சொன்ன உடனே மகிழ்ச்சியா இருந்தது. நான் கட்டாயம் வருகிறேன், இது நடராஜரின் ஆணை என்றுதான் வந்தேன். ஆனால் நீங்கள் இங்கு எனக்கு செய்த இந்த சிறப்புகளை எல்லாம் பார்க்கிற போது அது பெருமானுடைய பெருங்கருணையின் விளைவு என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு நம்முடைய இந்த சிதம்பரேஸ்வரர் சத்சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்வு இங்கு நடைபெற இருக்கிறது. பெருமானுடைய சந்நிதியில் இருப்பது போன்று சிவகணத்தார் என்று சொல்லுவார்கள் சைவ உலகிலே. அதுபோல் சிவகணத்தார்களுக்கு இடையிலே நிற்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பை அம்பலத்தாடும் பெருமான் எனக்கு நல்கி இருக்கிறார் என்கிற மகிழ்வோடு ஸ்ரீ ஆனந்த நடராஜரும் தத்துவமும் என்கிற தலைப்பிலே உங்களோடு சற்று என் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். இந்த நிகழ்வுக்காக என்னை மருத்துவர் அவர்கள் பலமுறை தொடர்பு கொண்டார்கள். அதை போல நம்முடைய தீட்சித பெரியவர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி அவர்களும் தொடர்பு கொண்டார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை பதிவு செய்கிறேன். பல்வேறு அமைப்புகள் சார்பாக எனக்கு செய்கின்ற சிறப்பிற்கும் நான் அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தில்லையை சொல்லுகிற போது செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் முயல்கின்ற செல்வர் வாழ் தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேந்தும் செல்வம் செல்வமே என்று சம்பந்த பெருமான் செல்வமாக இந்த தில்லையையும் அம்பலவனையும் பாடி போற்றுகின்றார். சைவர்களுக்கு இந்த சிற்றம்பலமே பெருங்கோயிலாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். கோவில் என்று சொன்னாலே சைவர்களுக்கு அது தில்லைப்பதிதான். அதனாலதான் நாவுக்கரசர் பெருமான் சொல்றாரு, மாடமுடு மாளிகைகள் மல்கு தில்லை மனிதிகளும் அம்பலத்தே மன்னிக்கூத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அணியாரூர் கோவில் கொண்ட நாளே என்று சொல்லுகிறார்.
2 இடங்களிலும் பெருமான் ஆடிக்கொண்டே இருக்கிறார். அது அஜமா நடனம் என்று சொல்லுவார்கள். இங்கே பெருமான் ஆடுவது ஆனந்த தாண்டவமாக இருக்கிறது. ஏன் பெருமான் ஆனந்த தாண்டவத்தை இங்கு செய்வித்தார், எதன் பொருட்டு என்பதுதான் இன்றைய சிந்தனை. விராட் புருடன் அவனுடைய இதய கமலமாக பெருமானுடைய இருப்பிடம், பெருமானுடைய கஷேத்திரம் இங்கு விளங்குகிறது. இடகலை, பிங்கலை, சுழுமுனை என்று சொல்லப்படுகிற இந்த 3 நாடிகளும் சந்திக்கும் இடம்தான் பெருமான் நடனமாடுகிற அந்த அம்பலம் என்பதை நாம் அறிவோம். பொதுவா தமிழகத்தையே ஒரு திருக்கோவிலா வச்சோம்னா திருவலஞ்சுழிதான் விநாயகர் சந்நிதி, சுவாமிமலைதான் முருகப்பெருமானுடைய சந்நிதி என்றெல்லாம் சொல்லுவார்கள் பெரியவர்கள். இடைமருதூர் ஈசன் தான் லிங்க திருமேனியாக இருக்கிறார். அது மாதிரி நடராஜர் சந்நிதி தில்லைனா. பெருமான் எப்படி இங்க வந்தார், இங்க என்னதான் இருந்து, அதாவது இந்த தலத்தை பற்றி சிந்திக்கிற போது நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன். எங்க ஊர் பெருமையை நான் சொல்லணும்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது இடைவெளி இல்லாத ஒரு கால பழமையுடைய பெருநகரம் எங்க மதுரை. தோன்றியதுல இருந்து இன்றைக்கு வரையிலும் அங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அது ஒரு தலைநகரமாகவே இருக்கிறது என்பது அதனுடைய பெருமை. ஒரு கல்லூரியில இருக்கிறதுனால அங்கங்க கருத்தரங்குகளுக்கு நான் போவேன். அந்த கட்டிடக்கலை பத்தி பேசும்போது கேட்டாங்க, பாத்தீங்கன்னா கீழடியில அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க, மதுரையில ஏங்க அகழ்வாராய்ச்சி பண்ணல அப்படின்னு ஒரு மாணவர் கேட்டார். மதுரையில அகழ்வாராய்ச்சி ரொம்ப பழமையான நகரம். நீங்க ஆதி காவியம் என்று சொல்லப்படுகிற வால்மீகியில சொல்றாங்க. அதனுடைய மதுரை மாநகரத்தினுடைய அந்த பெரிய மதில்கள்ல நவரத்னங்களை பதித்திருந்தார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ராமபிரான் அனுமனுக்கு சொல்லுகிற போது தெற்கே நீ போனால் அங்கே முத்துக்கள் பதித்த பெரும் கதவுகள் கொண்ட மதுரை நகரத்தை நீ பார்ப்பாய் அப்படின்னு சொல்றத வால்மீகி எழுதுகிறார். இவ்வளவு பழமையுடைய நகரத்தை ஏன் அகழ்வாராய்ச்சி பண்ணல அப்படின்னா ரொம்ப சாதாரணமான ஒரு காரணம் தான். ஏன்னா தொடர்ந்து மக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். வாழ்ந்துகிட்டே இருக்கிற இடத்துல அகழ்ந்தெல்லாம் எதையும் எடுக்க முடியாது. மக்கள் வாழாமல் அது அப்படியே மேடிட்டு கிடந்தால் அதை தோண்டி எடுக்கலாம். அப்படி இடைவெளி இல்லாமல் இருந்த நகரம். நான் வருகிற போது புகாரை தாண்டி வந்தேன். பூம்புகார் போட்டுருக்காங்க. பூம்புகார் சீர்காழி வெளியா போனா 40 கிலோமீட்டர்ல இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஒரு காலத்துல நீங்க சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா புகார் காண்டம்னே எழுதுறாங்க. மிக அது சோழர்களுடைய பெரும் தலைநகரம். இன்னைக்கு ஒரு சிறிய கிராமம், ஒரு கடற்கரை கிராமம். இன்னும் சொல்ல போனால் ஒரு மீனவர்கள் வசிக்கக்கூடிய ஒரு சின்ன எல்லைக்குள்ள அடங்கி போயிருக்கிறத பார்க்கிறோம். அது மாதிரி திருச்சியில உறையூர் வந்து ஒரு சின்ன இடம். தஞ்சை ஓரளவு பெருசா இருந்தா கூட பழையாறையில கொஞ்ச நாள் இருந்தாங்க, தஞ்சாவூர்ல இப்படி எல்லாம் சொல்லலாம். இப்படி சில நகரங்கள்லாம் தலைநகரமாக இருக்கும், இப்ப கால இடைவெளி இல்லாமல் இருக்கும். இந்த தில்லை எப்படிங்க ஏதாவது தலைநகரமா இருந்திருக்கா? அப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. பிறகு என்னதாங்க இந்த ஊருக்கு பெருமை? தில்லை மரங்களின் வனம், பக்தியால் விளைந்த நிலம் அப்படின்னு சொல்றாங்க. பக்தியாலேயே ஒரு நகரம் ரொம்ப காலமாக போற்றப்படுகிறது என்றால் அது எத்துணை பெருமை. அரசர்களால ஆளப்பட்டது இல்ல அரசர்களால அழிக்கப்பட்டது. பிரம்மதேயம்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. தோன்றியதே பக்தியினுடைய விளைவால் இந்த எவ்வளவு பெருமை. உலகத்துல எந்த இடத்துக்கும் இவ்வளவு பெருமை கிடையாது. ஏன்னா ஒரு அரசரோ ஆட்சியாளரோ இருந்தா அதை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறது உலகத்துக்கு இயல்பு. ஆனா இந்த உயிர்களுக்கெல்லாம் தலைவனான, பசுக்களுக்கெல்லாம் தலைவனான அந்த பதி இங்கே மூலட்டானேஸ்வரராக எழுந்தருளி இருக்கிறார். எழுந்தருளி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். என்னதான் நடந்துறீங்க? மூலட்டானேஸ்வரரும் உமைய பார்வதியும் இங்க இருக்காங்க. நான் நடராஜர் பின்னாலதான் வர்றார். அந்த
அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மத்தியந்த முனிவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. மாத்தியாந்தனர்னு பேர் வைக்கிறார். அந்த குழந்தை வளர்ந்து எல்லா விதமான ஞானத்தையும் தந்தையிடத்துல பெற்ற பிறகு அவர் சொல்றார், பாணி பிள்ளைவனத்திற்கு சென்று அங்கு பெருமானை வழிபட்டால் ஞானம் பெறலாம். அந்த குழந்தை இங்கே வருகிறது. மூலட்டானேஸ்வரரை வழிபாடு செய்கிறது. வழிபாடு செய்கிற போது முறைப்படியான வழிபாடு. இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், மீனாட்சி அம்மன் கோவிலும் நம்ம சிதம்பரம் கோவில் மாதிரி வெளியூர்ல இருந்து வர்றவங்க அதிகமா வருவாங்க. ஒரு நாள் பூரா ஒதுக்குனா தான் இன்னைக்கு சுவாமி தரிசனம் பண்ண முடியும். நான் கல்லூரியில பொறுப்புல இருக்கேன், துணை முதல்வர் வேற. இப்ப அந்த மாதிரி இருக்கும். கல்லூரியில இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு 6:30 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிடுறது மட்டும்தான் நேரம் இருக்கும். கோவிலுக்கு போறதுன்னா மனசுல ஆசை இருக்கும். நானா ஒரு வழியை தேடிக்கிட்டேன். விளக்கேற்றிட்டு விளக்கு முன்னால உட்கார்ந்து வீட்டுல இருந்து கிளம்பி எப்படி வரிசைப்படி முறைப்படி சுவாமி வழிபாடு செய்வோமோ ஒரு சன்னிதியா போய் ஒரு 35 நிமிஷத்துல மீனாட்சி அம்மன் கோயில வலம் வந்துருவேன். நான் மானசீகமா இதான் செய்யறேன். எப்படியாவது ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தினம் போறது அப்படிங்கிறத வச்சிருக்கேன். தினந்தோறும் போற அப்படிங்கிறது இன்னைக்கு முடியல, வேலை படுகை காரணமா. ஆனா மானசீகமாக செய்து விடுவேன். இன்றைக்கு அந்த நேர பிரச்சனை எல்லாம் இல்லாம பெருமானோட சாயரட்சிய நின்று பார்க்க முடிச்சு. மூலட்டானேஸ்வரர் வழிபட்டுட்டு நின்று பார்க்க முடிஞ்சதே ஒரு பெரிய செல்வம். சம்பந்தர் சொன்ன செல்வம் இன்னைக்கு எனக்கு வாய்த்தது என்கிற பெருமகிழ்ச்சி. சரி, இப்போ இந்த நம்மெல்லாம் அப்படி வழிபாடு செய்யறத இந்த நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு நேரம் இல்ல அது இதுன்னு இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது ஒரு வாய்ப்பு. ஆனா அந்த மாத்தியாந்த முனிவர் எப்படி பண்றாருன்னா கிரமப்படி அவர் பூஜை செய்கிறார். ரொம்ப கொடுத்து வச்சோம்ல, அந்த புராணத்தை வாசிக்கும் போதே எனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் போறாங்க. எப்படி எல்லாம் இருந்திருக்காங்க. வெறும் சிவ சிந்தனை மட்டுமே முழுமையான வாழ்க்கை அப்படின்னா அது கடவுளினுடைய பேரருள் இல்லையா? இப்படி வழிபாடு செய்கிற போது இந்த மலர்கள் எந்த விதமான குறையும் இல்லாமல் மலர்களை பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும். எங்க ஊர் மல்லிகைக்கு பெயர் போனது இல்லையா? அந்த பெண்கள்லாம் பங்குனி சித்திரை மாசத்துல வெயில் அடிக்க அடிக்க மல்லிகைப்பூ நல்லா பெருசா இருக்குங்க, நல்ல வெண்மையா இருக்கும். வெயில் அடிச்சாதான் பூ மல்லிகைப்பூ மனம் அதிகமா இருக்கும். என்ன பண்ணுவாங்க, தினந்தோறும் மத்தியானம் போய் அங்காடியில அந்த மல்லிகைப்பூவை வாங்கிட்டு வந்து கட்டுவாங்க, கையில அழகா தொடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி தொடுக்கிற போது பாத்தீங்கன்னா அந்த காய் பூன்னு இருக்கும், முழுசா மொட்டா நல்ல பெருசாக அந்த காய் பூவெல்லாம் தனியா ஒதுக்கிட்டே வந்துட்டு நான் மாணவிகிட்டே சொல்லுவேன், ஒதுக்கிட்டே வந்துட்டு அந்த பூவை என்ன பண்ணுவாங்கன்னா கீழே போட மாட்டாங்க, விளக்கோட பாதத்துல போடுவாங்க. விளக்கு நாச்சியான்னு சொல்றோம்னா அந்த பாதத்துல போடுவாங்க. இதெல்லாம் போடவே கூடாது. எது நல்ல மலரோ அதுதான் பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும். இப்படி ஒரு பழக்கம் மதுரையில எல்லாரும் செய்வாங்க, இந்த பெண்கள்லாம் செய்வாங்க. அது மாதிரி வண்டு தொடாத மலராக முழுமையாக மலர்ந்ததாக தேனை வண்டி எடுக்கிறதுக்கு முன்னால அந்த பூவை பெருமானுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சம்பிரதாயம். இருட்டுல போனா இவருக்கு அதை பார்க்க முடியல, மொட்டா எடுக்க முடியல, வருத்தப்பட்டு நம்மளாம் எதுக்கு வருத்தப்படுவோம்? இன்னைக்கு பூ 25 ரூபாய்க்கு விற்கிறானேன்னு வருத்தப்படுறோம். அன்னைக்கு ஆக்கிரப அவர் என்ன பண்ணாரு, அந்த மாத்தியாந்த முனிவர் மலரை முதல்ல எடுக்க முடியலேன்னு வருந்தி பெருமானிடத்திலே அழுது குரலுகிற போது பெருமான் ஒரு வரம் கொடுத்தார். என்ன வரம் என்றால், மரத்துல ஏறையே பறிச்சுக்கோ, மரத்தை பற்றுவதற்கான புலிக்காலையும் அந்த கால்களிலே கண்களையும் கொடுத்தார். அதனால்தான் இது வியாக்கிரபாத புலி என்று சொல்லுகிறோம், புலியூர் என்று சொல்லுகிறோம், புலிக்கால் முனிவர்னு சொல்றோம். இவர் ஒருத்தர் தான் இங்க வழிபாடு செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பதஞ்சலி வர்ற, அதுக்கும் அதாவது இந்த தலபுராணத்தோடு இணைத்துதான் நாம இந்த ஆனந்த நடராஜனுடைய நடனத்திற்கான அடிப்படையையும் அதற்கான தத்துவங்களையும் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையில பார்த்தா மகாவிஷ்ணுவானவர் அந்த யோக நித்திரையில இருக்கிற போது ஒரு நாள் அவருடைய ஒரே ஒரு நாள் பாரம் தாங்கல, அனந்த சேஷ பெருமாள்
பார்க்கடலிலே இருக்கக்கூடிய ஆதிசேஷனுக்கு என்ன காரணம்னு கேட்ட உடனே திருமால் சொல்ற, கோவிந்தராஜ பெருமாளா எழுந்தருளி இருக்கார் பாருங்க, அவர் சொல்றார், ஒண்ணும் இல்ல, பெருமானுடைய ஆனந்த நடனத்தை நான் எண்ணினேன், மகிழ்ச்சியின் காரணம், அந்த மகிழ்ச்சி அடைந்த உடம்பு அப்படியே கணங்குள்ள இரும்பூதி எய்தல்பாங்க தமிழ்ல. அப்படி உடம்பு எனக்கு அப்படியே எதையும் மீறி மலர்ந்து விட்டது என்பதாக சொன்ன உடனே ஆதிசேஷன் சொல்றார், பெருமாளே, தாங்கள் தரிசித்த ஆனந்த நடனத்தை, என்ன நடனம்? ஆனந்தினா பெருமானுடைய தாண்டவங்கள் 108 தாண்டவங்கள் இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம 12 தாண்டவத்தை தான் சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்கள் பார்த்த, அதாவது சந்தியா தாண்டவம், சிங்கார நடனம், திரிபு நடனம், உத்துவ நடனம். உத்துவ நடனம் வந்து அம்பாளோட காளியோட ஆடுனது. முனி தாண்டவம், சங்கார தாண்டவம், உக்ர தாண்டவம், பூத்தாண்டவம், பிரளய தாண்டவம், புஜங்க தாண்டவம், சுத்த தாண்டவம் என்பதாக 12 தாண்டவங்கள். நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சிலம்புல மாதவி 11 ஆட்டங்களை ஆடினாள். 11 ஆடம்னு சொல்லுவாங்க. பெருமான் ஆடின கொடுகாட் ரொம்ப ரொம்ப, அதாவது பிரம்ம கபாலத்தை கையில ஏந்தி பெருமான் ஆடினது கொடுகாட்டி என்கிற தாண்டம். பாண்டரங்கம் என்பது திருமால் ஆடியது. அள்ளிய கூத்து, மல்லாடல், குடக்கூத்து எல்லாமே திருமால் ஆடுவது. அதே மாதிரி குடை கூத்து, துடி கூத்தெல்லாம் முருகன் ஆடுவது. பேடி கூத்து காமன் ஆடியது. மரக்கால் கூத்து இங்கே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த விஷ ஜந்துக்களை எல்லாம் அதெல்லாம் அசுரர்களினுடைய அந்த ஏவலினாலே வந்தது. மரக்காலால் உழைக்கி இன்னைக்கு பரதநாட்டியம் ஆடுறவங்க சாம்பாரத்தை வச்செல்லாம் ஆடுறாங்கன்னு சொல்லிக்கல, எல்லாம் இந்த ஆடத்துல வந்ததுதான். மரக்கால் ஆடு. திருமகள் பாவை கூத்து ஆடி இருக்கிறார். இந்திராணி கடைய கூத்து ஆடி இருக்கிறாள் என்று 11 கூத்தையும் மாதவி ஆடியதாக சிலம்பிலே இளங்கோவடிகள் பேசுவார். அது மாதிரி ஏகப்பட்ட தாண்டவங்கள் இருக்க, இந்த ஆனந்த தாண்டவத்தை நான் தரிசித்தேன் என்று திருமால் சொல்ல, அந்த ஆதிசேஷனுக்கு ஆசை வரும். அப்படி என்ன செய்யலாம்? நீ விலத்வாரத்தின் வழியாக ஒரு மானுட வடிவெடுத்து செல் என்று சொல்லுகிற போது, ஆதிசேஷன் அம்சமாக அவர் வந்தார் என்பதை காட்டுவதற்காக அந்த தலையோடு வருகிறார். அவர்தான் பதஞ்சலி. அவர் வந்தவரை நம்முடைய புலிக்கால் முனிவர் வியாக்கிரபாதர் அழைத்து 2 பேரும் அனந்தீஸ்வரம் இருப்பதில்ல, அதுதான் நம்முடைய பதஞ்சலி முனிவர் வழிபாடு செய்த தலம். 2 பேரும் 2 இடத்துல ஆசிரமம் அமைத்துக் கொண்டு வழிபாடு செய்து பெருமானிடத்துல கொடுக்கிற போது, என்றைக்கு வருவீர்கள் இந்த ஆனந்த தாண்டவத்தை என்று கொடுக்கிற போது பெருமான் சொல்றார், நான் ஒரு நன்னாளிலே அந்த ஆனந்த தாண்டவத்தை இங்கு ஆடுவேன் என்று சொல்லி, ஒரு தைப்பூச நன்னாளிலே அந்த ஆட்டத்தை இங்கே நடனத்தை ஆடி காட்டுகிறார். அப்ப மூலட்டானேஸ்வரர் தான் இங்கு மூலவராக, பிறகு வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலிக்குமாக பெருமான் ஆடிய நடனம் அந்த ஆனந்த நடனம். அவங்க 2 பேரும் என்ன வரம் வேண்டும் என்று பெருமான் கேட்கிறார். நம்மளா இருந்தா நம்ம என்னெல்லாம் கேட்போம்? கோவிலுக்கு போறதுன்னா, இப்ப எனக்கே வந்து தீட்சிதர் சுவாமி என்ன சொன்னாங்கன்னா, என்ன நீங்க தியானித்தாலும் நடக்கும். உடனே நான் யோசிக்கிறேன், என்னெல்லாம் எனக்கு உடனே வேணும். நம்ம ஒரு கடைக்கு போகிற போது, கடைத்தெருவிற்கு செல்லுகிற போது ஒரு பட்டியல் எடுத்து போற மாதிரி தானே திருக்கோவிலுக்கு போறோம். பெருமானே, இந்த மனித பிறவி எனக்கு கொடுத்திருக்கிறாயே, நன்றி என்பதாக என்றைக்காவது நாம் சொல்லி இருக்கோமா? இன்றைக்கு நான் உணவு உண்டேன், இன்றைக்கு பொழுது நன்றாக கழித்தது, அப்படியெல்லாம் நமக்கு தோண மாட்டேங்குது. இதை கொடு, அதை கொடு, அதை கொடுக்க மாட்டியா? நம்ம 4 பேர் பெருமக்கள்ல இந்த அவர்களுடைய படங்களை அங்க வச்சிருக்காங்க. சுந்தரர் இருக்காங்க. சுந்தரர் தான் பெருமானிடத்துல என்ன வேணாலும் கட்டணும். தன்னுடைய அக வாழ்க்கைக்கு தன் காதலி மனைவி தன்னை வராதுன்னு சொன்ன போது கூட பெருமானையே தூதாக விட்ட அளவிற்கு எதெல்லாம் கேட்கலாம். எனக்கு அவர் தோழர் தான், கடவுள்கிட்ட இதுதான் அதுதான் அப்படின்லாம் இல்லை அப்படின்னு கேட்டவர் சுந்தர். இப்ப நம்மெல்லாம் சுந்தரரோட ரொம்ப பெரிய ஆள். நம்மளுக்கு ஒரு பட்டியல் பார்த்தீங்கன்னா அது போய்கிட்டே ஒரு நாளாவது நம்முடைய பட்டியல் நிறைவு பெறுதான்னா இல்லை. ஆனா அந்த வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் என்ன கேட்கிறாங்க? பெருமானே,
இந்த தைப்பூச நன்னாளிலே எங்களுக்கு இந்த ஆனந்த தாண்டவத்தை அளித்தாயல்லவா, இதை இந்த உலக உயிர்கள் எல்லாம் தரிசிக்கிறபடியாக எக்காலமும் நீ செய்து கொண்டே இருப்பாயாக என்று சொல்கிறார். அதாவது தனக்கென முயலாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் பெரியோர். ஒரு 2 பேர் பார்த்த தாண்டவம், 2 பேர் விழைந்த விழைவு இன்றைக்கு உலகமெல்லாம் உய்கிற வரையில் உய்கிற மாதிரி உய்வதற்காக பெருமானால் ஆடப்படுகிறது என்பதை பார்க்க. இப்போ இந்த நடனத்தை பார்ப்பதற்கு தேவர்கள் எல்லாம் வந்துடுறாங்க, இந்திரன் எல்லாரும் வர்றாங்க, மூன்றும் திருமாலும் வருகிறார். அனைவரும் பார்த்து ரசிக்கிற போது தேவர்களுக்கு ஒரு எண்ணம், பெருமான் ஆடுகிற இந்த அம்பலத்தை நாம ஒரு பொற்சவையாக ஆக்க வேண்டும் என்று கருதுகிற போது பெருமானே சொல்றார், இதை பொற்சவையாக செய்வதற்கு மன்னன் ஒருவன் வருவான் தான் இரணியவர்மன். இங்கே சோழர்கள்லாம் நமக்கு பொத்தபடி வேய்ந்திருக்கிறார்கள், பின்னால பாண்டியர்கள் திருப்பணி, நாயக்கர் திருப்பணி, பல அரசர்களுடைய திருப்பணிகள் நம்முடைய தில்லை பெருங்கோவிலுக்கு இருக்கின்றது. கல்வெட்டுக்கள் சொல்லுகின்ற கோவில் வரலாறு சொல்லுகிறது. ஆனா தொடக்கத்துல பொற்சவையாக்கினவன் கௌடசேரத்து அரசன் இரண்யவர்மன் என்பதாக தலைவர்களாக. எப்படி அவன் இரண்யவர்மன் ஆனா அப்படின்னா, அவன் சிங்கவர்மன் தான் அவனோட பேர். அந்த பேர்ல அவன் அங்கே கௌட தேசத்திலே இருக்கிற போது அவனுக்கு ஒரு குடல் நோய் வருது. என்ன நோய் அப்படின்னா தோல் நோய். இந்த தோல் நோய் வருவதனாலே உடல் குறைபாடு இருக்கிறவர்கள் அரசு பொறுப்பை ஏற்க முடியாது என்பது ஒரு விதியாக வச்சிருந்தாங்க. மகாபாரதத்திலே இருக்கு. அதனாலதானே திருதராஷ்டிரனுக்கு பட்டம் கொடுக்காம நம்ம பாண்டுவுக்கு கொடுத்தாங்க. அதனாலதானே மகாபாரதமே வந்து. இப்ப அரசர்கள் ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க முழுமையாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு நியதியாக பாரத தேசத்துல வச்சிருந்தாங்க. அதனால அவன் அந்த கௌட தேசத்தை விட்டு கிளம்பி வர்றான். வருகிற போது வியாக்கிரவாதரை அணுகி கேட்கிற போது அவர் தில்லை பெருமானை வணங்குங்கள் அப்படின்னு சொல்றார். தில்லை பெருமானை இப்ப மாதிரி நம்ம கிளம்பி கோவிலுக்கு போய் வணங்குறதெல்லாம் இல்லை. இந்த காலத்துல உள்ள தூய்மையும் உடல் தூய்மையும் கோவில் வழிபாடோடு இணைந்திருக்கு. நம்ம சிவகங்கை தீர்த்தம் இருக்கீங்களா, நான் சொன்னேன் 2000 நான் இங்க ஒரு 2-3 ஆண்டுகள் இந்த நகரத்துல வசித்தேன். அப்பெல்லாம் கோவிலுக்குள்ள போய் முழுக்கா அந்த திருமுழுக்காடெல்லாம் செஞ்சுட்டு தண்ணீர்லாம் எடுத்துட்டு வருவாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். அது மாதிரி நான் சிறுமியாக இருக்கிற போது எங்க ஊர் பொற்றாமரை குளத்திலையும் நிறைய பேர் குளிப்பாங்க. இப்பதான் குளங்கள் எல்லாவற்றையும் கம்பி போட்டு கட்டி வைத்திருக்கு. சரிங்களா? ஏன்னா எங்கே போனாலும் நம்ம 2 பாடி அவரை தூக்கி போடலைன்னா நமக்கு அன்னைக்கு இரவு தூங்க வர மாட்டேன் இல்லைங்களா? பூமியை எப்படி நரகமாக்குவது நம்மகிட்ட தான் கற்றுக்கிறோம். இப்போ அந்த சிவகங்கை தீர்த்தத்துல அவன் மூழ்கி எழுந்தான் என்பதாக தலைவர்களாச்சு. முதல்ல சொன்னேன், என்னை மருத்துவர் செல்வமுத்துக்குமார் சாமியார முதல்ல தொலைபேசியில கேட்டாங்கன்னு சொன்னேன். அப்படி என்னதான் அந்த இரணியவர்மனுக்கு சிங்கவர்மன் எப்படி இரணியவர்மன் ஆனா அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை. நம்ம தில்லை மரங்கள் இருக்குல்ல, இப்ப பிச்சாவரத்துல இருக்கு, தலவிருஷத்தை ஒரு சிலாரூபமாக வைத்திருக்கிறார்கள் திருக்கோவில்ல. இது தில்லை மரம். ஒவ்வொரு நம்முடைய தமிழக கோவில்கள் எல்லாமே ஏதாவது ஒரு விருட்சம், தலவிருஷம் இருக்கும். அந்த காடு அங்க இருந்திருக்கும். அதுல இருந்துதான் பெருமான் தோன்றி இருப்பார் என்பதை நாம பார்க்கிறோம். இன்னொரு ரகசியத்தை நான் சொல்றேன். எனக்கு சிதம்பர ரகசியம் போக இன்னொரு நான் கேட்காதீங்க, இது ஒரு பெரிய ரகசியம். நிறைய திருக்கோவில்கள்ல லிங்கமூர்த்தம் இருக்குல்ல, அருவுருவ திருமேனின்னு நம்ம அதை சொல்லுவோம். அதாவது உருவம் கிடையாது, உருவம் அற்றதும் கிடையாது, அது அருவுருவம் என்று சொல்லுகிறோம். நடராஜாவை உருவ திருமேனின்னு சொல்லுவோம். சிதம்பர ரகசியத்தை அருவம் என்று சொல்லுவோம். இங்க லிங்க திருமேனி அருவுருவம், உருவம் அல்லாதது, ஆனால் லிங்கம் என்கிற ஒரு உருவமாக இருப்பதனால அருவுருவம்னு சொல்றோம். 3 விதமான வழிபாடு நம்ம தில்லை கோவில்ல இருக்கு. இப்ப பழமையான கோவில்கள்ல லிங்க வடிவம் இது மூலலிங்கமாய் முளைத்தது அப்படின்னு சொல்லுவோம். இந்த குமரகுருபரர் பாடும் போது மதுரை சொக்கநாத பெருமான மூலலிங்கமாய் முளைத்தாய் என்று பாடுவார். உங்களுடைய 108 போட்டியில மூலலிங்கமாய் முளைத்தாய் போற்றி அப்படின்லாம் நாங்க சொல்றோம். இப்ப இந்த லிங்க திருமேனிகள் இருக்கு இல்லையா,
எப்படி வந்தது என்று சொன்னால், அந்தந்த இடங்கள்ல அந்த தல விருட்சம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தல விருட்சங்கள் பல ஆண்டு காலம், நான் சொல்றது 10 வருஷம் 20 வருஷம் இல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக செறிவாகி அதுவே கல் மரமாக மாறிய பல தலங்கள் இருக்கின்றன. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், திருவக்கரைன்னு ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, காளியுடைய ஸ்தலம், பக்ர காளி. நம்ம வழிபாடு இந்த ஜாதகத்துல குறையெல்லாம் இருந்தா போக சொல்லுவாங்க. பெரும்பாலும் நம்ம ஜோதிட அடிப்படையில தானே சாமி கும்பிட்டே இருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா கல்மரங்கள், அது மாதிரி மிக பழைய கோவில்கள்ல நீங்க அந்த லிங்க மூர்த்தமானது மரமும் கல்லும் இணைந்ததாகவே இருக்கும். கடம்ப வனம்னு சொல்ற மாதிரி இது தில்லை வனம். இந்த தில்லை மரத்திற்கு என்ன ஒரு மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னா, அதனுடைய பால் தோல் நோய்கள், குறிப்பாக இந்த குஷ்டம் மாதிரியான நோய்களை நீக்கக்கூடியது. ஆனா அது ஒரு அளவுல தான் இருக்கும். அளவுக்கு மீறி போச்சுன்னா நம்ம அந்த சுவாசம் எல்லாம் நமக்கு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது அறிவியலாளர்களோட ஆய்வுல பார்க்கலாம். இதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக சிங்கவர்மனுடைய அந்த தோல் நோய் நீங்கி அவன் பொன் வண்ணம் பெறுகிறான். ரண்ய கர்ப்பம் அப்படிப்பாங்க, ரண்ய கசிவு அப்படின்னா சொல்றாங்க. பொன்மயமானவன், பொன் வண்ணம் இந்த சிங்கவர்மனுக்கு கிடைத்து அவன் இரண்யவர்மனுக்கு அவன்தான் முதல்ல பொன்னம்பலமாக்குகிறான் என்பதையும் பார்க்க. இந்த பொன்னம்பலத்துலதான் பெருமான் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறார். சரி, இந்த பெருமானோட நடனத்துக்கு முன்னால இந்த நடனம் எங்கே நடந்தது அது நமக்கு தெரியணும். முதல்ல எங்கே நடந்துச்சு? இங்க ஆனந்த தாண்டவம். பெருமான் முதல்ல ஆடின தாண்டவம் எது என்று சொன்னால் கோபத்திலே ஆடுகிற தாண்டவம். அது தேவதாரு வனத்துல அந்த யாரெல்லாம் பெருமான் இல்லாமல், இந்த உலகத்தை இயக்கக்கூடிய பெருமான் இல்லாமல் நாங்கள் மட்டுமே, எங்களுடைய தவ வலிமையும் எங்களுடைய யாகமும் மட்டுமே இந்த உலகத்தை இயக்குகிறது என்று கருதினார்கள் பாருங்க, இருடிகள் சொல்லுவாங்க. அந்த முனிவர்களை அவர்களுக்கு அறிவுறுத்துவதற்காகவும் அருளுவதற்காகவும் பெருமானார். நம்முடைய இவர் சொல்லுவார் பாருங்க, மணிவாசக பெருமான், கோவில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடு தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணி. இங்கே மணிவாசக பெருமான் பௌத்த மன்னன், இலங்கை மன்னனுடைய மகளை பேச வைத்ததற்காக பாடியது திருச்சாடல் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. அதுக்கு அந்த பொண்ணு வாயத்திலிருந்து பதில் சொல்றார். காயுமிலி தந்தையிலி தாந்தனியன் ஆயிடும் காயில் உலகனைக்கும் கழற்பொடி காண்சாள். அப்பா அம்மா கிடையாது. இப்போ நான் தவறாலாம் சொல்லல, கிருஷ்ண ஜெயந்தி சொல்றோம் இல்லைங்களா, ராம நவமி சொல்லுவோம், திருவாதிரை நாள்ல நம்ம எல்லாம் கூடி இருக்கோம். இந்த திருவாதிரை நாள் எதனால? அது பெருமானுக்கு சின்ன குழந்தைங்க பேரண்ட் எல்லாம் என்ன அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்தினா கிருஷ்ணனுக்கு பர்த்டேன்னு சொன்னாதான் தெரியும். அவன் வெண்ணெயெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்றதுக்கு அவன் சொல்றான், அப்புறம் கேக்கும் வெட்டமில்ல, எனக்கு வெட்ட இல்லாங்கிறான். இன்னைக்கு நம்ம பிறந்த நாள்னாலே கேட்கிற அளவுக்கு போயிட்டோம் பாருங்க. அது மாதிரி பெருமானுக்கு திருவாதிரை அங்கேதான் நம்ம நிற்கணும். உகந்த நாள். அது என்ன உகந்த நாள் என்று சொன்னால், திருவாதிரை நட்சத்திரம் வானிலை இருப்பார். இன்றைக்கு அது தெளிவா தெரியும். அது பெருமானுடைய அந்த தாண்டவம் போலவே இருக்கும் என்பதுதான் அதற்கு பொருள். அது சரஸ்வதியானவள் மான் உருக்கொண்டு ஓடிய போது பிரம்மன் துரத்தினான் என்பதாக ஒரு புராணம் சொல்லி சரஸ்வதியை பெருமான் பார்த்தார் என்பதற்காக திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய உருவாக்கத்திற்கு ஒரு கதை சொல்லப்படும். இந்த திருவாதிரை நட்சத்திரமானது பெருமானுடைய அந்த ஆனந்த தாண்டவ மூர்த்தத்தினுடைய வடிவம் போலவே, அதாவது ஒரு புறச்சட்டகம் சொல்றோம்ல, வெளிக்கோடு மாதிரி அது அமைந்திருக்கும் என்றெல்லாம் நம்முடைய வானியலாளர்கள் அதை சொல்றாங்க. பெருமானுடைய அந்த இப்ப நம்ம தில்லையில கலைகள் வளர்க்கும் தில்லை இல்லையா, இங்க பரதநாட்டியம்லாம் நிறைய
எல்லாரும் நிறைய வகுப்புகள்லாம் இங்கே நடக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அது மாதிரி நம்முடைய அந்த முக்கியமான நாளில் சிவராத்திரி அன்றைக்கு இப்போ தான் நம்ம அந்த வழிபாடை முடிச்சிருக்கோம். சிவராத்திரி அன்னைக்கு நாட்டியாஞ்சலியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆடல்கள்லாம் முன்னால் ஆடுறது அவனுடைய அருளை பெறுவதற்கு ஒரு வழி என்று கருதுகிறார். இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் அலங்காரம் செய்து கொள்வார்கள் நம்ம பார்க்கிறோம். பெருமானோட அலங்காரம் எப்படி இருக்கு, என்ன பண்றான், கடவுளுக்கு கந்தசாமி பிள்ளைன்னு புதுவைக்கு ஒரு கதை எழுதியிருப்பார். அதுல கடவுள் கந்தசாமி பிள்ளையா அந்த ஒரு எழுத்தாளரிடத்திலே வருவதாக அந்த கதை போகும். இந்த பூமியில கொஞ்ச நாள் இருக்கணும்னா ஏதாவது வேலை பார்க்கணும், மருத்துவராக இருந்தா ஏன்னா அந்த எழுத்தாளர் கொஞ்சம் மருத்துவர் வேற, புலவர்கள்லாம் இப்போ ஒன்றும் பொருள் எல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லைன்னு அப்ப எனக்கு கூட்டு தெரியும். உடனே இந்த எழுத்தாளர் ஒரு சபா செக்ரட்டரிட்ட கூட்டிட்டு போற மாதிரி இந்த கதை வரும். அந்த சபா செக்ரட்டரி எங்க ஆடி காட்டு அப்படின்னு சொன்ன உடனே அம்மையையும் துணை கழித்து கொண்டு கடவுள் ஆடுவார். அம்மை எப்படி இருப்பா, அவள் கருப்பிலே அழகி. உடனே அந்த சபா செக்ரட்டரி சொல்ல, கருப்பா இருக்கவங்களாம் ஆடக்கூடாது, நீ ஆடுன்னு சொன்னா ஏதாவது ஒரு கோல்டு கில்ட்டுல பாம்பை வச்சுக்கணும், நிஜ பாம்பை வச்சுக்கிட்டு ஆடுற, நிஜமா புலித்தோல் மாதிரி ஒரு உடைய கட்டிக்கணும்ல, ரொம்ப நையாண்டியா எழுதுவார். கடவுள் சொல்லுவார், உங்ககிட்ட எல்லாம் எட்டி நின்று வரம் கொடுக்கலாம், கிட்ட இருந்து வாழ முடியாதுன்னு போற மாதிரி அந்த சிறுகதை முடியும். இது மாதிரி பெருமாள் இடையில புலித்தோலை அரை கசைத்து இருக்கிறார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சனையிலே மணி கொன்றை அணிந்தவனே சுந்தர் இல்லைங்களா? இந்த புலித்தோல் எப்படி அவருக்கு கிடைத்தது? இல்ல நம்ம தேவதார வனத்து ரிஷிகள் அனுப்புனதான். புலியை அனுப்புறாங்க. பெருமான் புலியை சங்காரம் செய்து தன்னுடைய இடையிலே அணிந்து கொள்ளுகிறார். நாகங்களை அனுப்புகிறார், நாகங்களை ஆபரணங்களாக்கிக் கொள்ளுகிறார். அதற்கப்புறம் முயலகன் ஒரு பூதத்தை அனுப்புறாங்க. முயலகனை அப்படியே பெருமான் ஊன்றிய திருவடின்னு சொல்லுவோம். அதனுடைய தத்துவம் என்னங்கிறது நம்ம பின்னால பார்ப்போம். முயலகனை அவன் முதுகு நெளியும்படியாக ஒரு காலாலே ஊன்றுகிறார். வசை மொழிகளால் ஒண்ணு செய்ய முடியல, கோவம் வருது. வசை மொழிகளால் பெருமான அத சோத்திரம் அப்படின்னா வழிபாடு செய்யறது, சோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வசை மொழிகளால் பாடு. அந்த வசை மொழிகளை எல்லாம் எடுத்து தன் காட்சிலம்பாக அணிந்து கொண்டார். இந்த அதாவது பாதச்சிலம்பரி காட்டிய பண்பும் அப்படின்பார் மணிவாசகர். மணிவாசகருக்கு பாதச்சிலம்பரி காட்டுது, சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அது பெரிய வரங்க. நம்ம பூஜை செய்யும் போது பெருமானுடைய பாதச்சிலம்பரி கேட்டா அருள் நமக்கு கிட்டியதுன்னு போடும். நம்ம எப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கோம்? பூஜை பண்ணும் போதே வெளியே நம்ம சத்தம் கேட்குது, நம்ம கைபேசியில யாரோ நம்மளை அழைக்கிறாங்களே, ஏதோ தொலைக்காட்சியில செய்தியில இன்னைக்கு ஏதோ நடக்குதுன்னு போட்டிருக்காங்களே, இப்படிதான் நம்மளுக்கு பூஜை போய்கிட்டே இருக்கு. மனம் ஒன்றி நாம செஞ்சோம்னா பெருமானுடைய பாதச்சிலம்பரி கொடுக்கும். அது சில பேருக்கு தான் கிடைத்தது பாதச்சிலம்பரி. அந்த சிலம்பு எது அப்படின்னா சோத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோத்தமே சோத்திரமாக்கி பாதச்சிலம்பரியாக பெருமான் அணிந்து கொண்டு அவர் ஆடிய நடனம். திருமால் மோகினியா வந்தார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இந்த நடனத்தை தான் திருமால் சொல்ல ஆதிசேஷன் பதஞ்சலியாக வியாக்கிரபாதருக்கு சொல்லி இங்கே ஆனந்த நடனமாக ஆடுகிறார்கள். அப்போ இவ்வளவு சிறப்புடைய இந்த தலத்துல பொற்சபையாக சிற்சபையாக பொன்னம்பலமாக இது விளங்குகிறது என்பதை நாம பார்க்கிறோம். தத்துவமாட சதாசிவம் தானாட, சித்தமும் ஆட சிவசக்தி தானாட, வைத்த சராசரமாட மறையாட, அந்தனும் ஆடினான் ஆனந்த புரி. தேவதார வனத்துல ஆடினது சங்கார நடனமா கோபமா ஆடும். ஆனா இங்கே ஆடியது ஆனந்த நடனமாக இருக்கிறது. எல்லாரும் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? சாட்டி நிற்கும் மண்டமெல்லாம் சாட்டையில்லா பம்பரம் போல் ஆடினார். பெருமானுடைய இந்த நடனம் தான் உலக இயக்கத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது சொல்லுகிறார். உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, அது ஒரு பொழுதும் நிற்பதே இல்லை.
இந்த சுழற்சி ஒரு நாள் நின்றுச்சு அப்படின்னா உலகம் அப்படியே அழிந்து விட்டது, முற்றுமாக அது பெருமானிடத்திலே ஒடுங்க போகிறது. இந்த உலகம் இயங்குவதற்காகத்தான் பெருமான் இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். வட்ட உருளைகள் போல் வானத்தில் அண்டங்கள் எட்ட நிரப்பி அவர் எப்போதும் ஓடுகிறார். பாருங்க, நம்ம மகாகவி பாருங்க, 39 பாண்டிச்சேரியிலிருந்து அவர் சிதம்பரம் வர்றாருங்க. வந்த உடனே ஆங்கிலேய அரசு இங்கதான் அவரை கைது செஞ்சு. சிதம்பரத்துக்கு இவ்வளவு பெரிய பெருமையெல்லாம் இருக்கு. பெருமான் மட்டும் இல்ல, பெரிய பெரிய ஆளுமைகளுக்கு இங்கே பெரிய சிறப்பான நிகழ்வுகளுக்கு ஆட்பட்டு இருக்கிறார். இப்படி பிரமாதமான அந்த ஆட்டத்தை பற்றி இவர்கள் எல்லாம் சொல்லுகிறார். பட்டினத்தார் சொல்றார், இந்த நடனத்தை பத்தி யாரெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த தத்துவத்திற்கு போகலாம். அடி ஒன்று பாதாளம் ஏழிற்கும் அப்பாற்பட்டதிலா என்ன தேடினாங்கல்ல, யாரெல்லாம் தேடினாங்க? பிரம்மாவும் திருமாலும் தேடினாங்க. பிரம்மா பறந்து பறந்து மேல போறார், அன்னமா போறார். திருமால் வராகமாக அகழ்ந்து அகழ்ந்து போகிறார். என்னங்க இது நம்ப முடியுதா? நீங்க எல்லாம் இறை அருளை உணர்ந்தவர்கள், உணர வேண்டும் என்று விழைபவர்கள். ஆனா வகுப்புல நாங்க இப்படியெல்லாம் கதை சொன்னோம்னா யாராவது கேட்பாங்களா? காரணம் கேட்பாங்க, என்னங்க தோண்டிக்கிட்டே போனாங்க, இங்க பறந்துகிட்டே போனாங்க. உண்மையில என்னதான் நடந்தது? எதற்காக அந்த புராணம், எதற்காக அந்த தொன்மம் என்றால், கடவுளை நீங்க இப்ப என்னை பார்க்கறீங்க, நான் அந்த அரங்கத்துல இருக்க எல்லாத்தையும் பார்க்கிறேன். கடவுளை இப்படி பார்க்க முடியுமா? காலகாலமா கேட்டுட்டே இருக்காங்க. பசியை எப்படி பார்க்க முடியாது? நோயை எப்படி பார்க்க, உணரத்தான் முடியும். அது மாதிரி பெருமானையும் உணரத்தான் முடியும். ஒரு உண்மையை அறிய வேண்டும் என்பதற்காக நாம நூல்களை எல்லாம் கற்று 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 குறிப்பெடுத்து அகழ்ந்து அகழ்ந்து இந்த நூலுக்குள்ள போய் போய் தேடுறோம் பார்த்தீங்களா? அதுதான் திருமால் வராகமா என்னோட அறிவுனால நான் எதையும் தெரிந்து கொள்வேன் என்கிற ஆணவம். அதனாலெல்லாம் பெருமான தெரிய முடியாது. இது அப்படி சொல்றதை விட வராகமாக மாறி கொண்டிக்கிட்டே போன பெருமான் கீழே அப்படி பிழம்பு, அந்த பிழம்பு மேலும் கீழுமாக அடியும் முடியுமாக வளர்ந்து கொண்டே போன. யாராவது ஒருத்தர் வந்து தங்களுடைய நிலைமை மீறி கொஞ்சம் ஏதாவது செஞ்சாங்கன்னா அவன் நடக்கவே மாட்டாயா, குறப்பான். சொல்றோம்ல, யாராவது கொஞ்சம் அவங்க ரொம்ப பெரிய அளவு பந்தா பண்றாங்க அப்படின்னா பேச்சு வழக்குல நம்ம சொல்றோம்ல, நடக்கவே மாட்டான், மறைக்கிறான், அவன் நிலையை மறந்துட்டான். அதுதான் நம்முடைய அந்த மேலே பறந்து. எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் இந்த உலகத்தை படைக்கிறேன், பறந்துட்டே போறேன், மேல போறது பிரம்மா. அப்ப இந்த ஆணவத்தினுடைய அம்சத்தை தான் மேல அந்த பறக்கிறது, தன் நிலை மறந்து நான் பெரியவன் என்று சொல்லுவதை பிரம்மனாகும். என்னுடைய அறிவின் காரணமாக எல்லாவற்றையும் நான் உணர்ந்து கொள்ளுவேன் என்று அறிவு ஆராய்ச்சியில, நம் கல்வியில நாம் பெறுகிற பட்டங்கள்ல நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அதைத்தான் சொல்லுகிறார். அகழ்ந்து அகழ்ந்து பெருமானை அறிய முடியாது. அப்ப பாதாளம் ஏழிற்கும் அப்பாற்பட்டதிலா முடிவொன்று அவ்வண்டங்கள் எல்லாம் கடந்தது. முற்றும் வெள்ளை பொடிவன்று தோல் எட்டும் திக்கின் புறத்தன் பூங்கரும்பி செடியொன்று இல்லை சிற்றம்பலத்தான் தன் திருநடனம். அவருடைய திருநடனம் எப்படிப்பட்டது, அவருடைய மாதங்கள் எப்படிப்பட்டவை, அவருடைய எண் தோள்கள் எப்படி ஆடுகின்றன என்று பட்டினத்தார் பேசுகிறார். அதே மாதிரி பன்னிரு திருமுறைகள்னு சொல்றமே, இன்னைக்கு தீட்சிதர் அவங்க சொல்லும் போது ரொம்ப அழகா சொன்னாங்க. இன்னைக்கு மகளிர் தினமாகவும் அமைந்து விட்டது. இன்னைக்கு வர்றதுக்கு நான் இந்த கல்லூரியில ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கு நாம முதல் நாளே மகளிர் தினத்தை கொண்டாடுறதா முடிவு பண்ணிட்டோம், சனிக்கிழமையா இருக்கிறதுனால. திடீரென்று மதுரை மாவட்ட ஆட்சியர் இந்த கல்லூரிக்கு வருவதாக செய்தி வந்த உடனே 7ஆம் தேதி வேணா 8ஆம் தேதியே கொண்டாடுவோன்றாங்க. நான் ஐயாட்ட வாக்கு கொடுத்துட்டேன், வர்றேன். ஏன்னா 7ஆம் தேதியே முடிஞ்சிடும், இன்னைக்கு இரவு கிளம்பி வந்துடலாம். திடீர்னு சொல்றாங்க, நாங்க அரசு கல்லூரி, அரசு நிர்வாகம் என்ன சொன்னாலும் கேட்போம். நான் முதல்வர்கிட்ட போய் என்னால 8ஆம் தேதி நான் ஊர்ல இல்லை, முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க.
இல்லை இது கடவுளுடைய ஆணை, என்னால மீறவே முடியாது. விளக்குகிற வரைக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இங்க வந்தேன். நான் மகளிர் தினத்தன்றைக்கு பெருமானுடைய அந்த சன்னிதானத்துல இருக்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, திருமுறைகள் நம்ம சொல்றோம்ல, திருமுறைகளை இங்கதான் தில்லை கோவில்ல இருந்து திருமுறை கண்ட சோழன் ராஜராஜனா குலோத்துங்கனான்னு இன்னும் நாங்க தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கோம். அதனாலதான் நான் ராஜராஜன் குலோத்துங்கன்னு சொல்லாம திருமுறை கண்ட சோழன் யாரா இருந்தாலும் அது இருக்கட்டும். ஏன்னா என்ன முடிவுக்கு வரல. திருமுறைகளை நமக்கு கொடுத்ததும் இந்த தில்லை சிற்றம்பலம் தான். இந்த திருமுறைகளுக்கெல்லாம் சம்பந்தரோட தான் முதல் 3, அப்பர் பெருமான் அடுத்த 4, 5, 6, சுந்தரர் 7, இங்கே இருந்து பாடிய தில்லை சிற்றம்பலவன் கைச்சாத்து என்று பெருமானே எழுதினான். பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி மணிவாசக பெருமானுடைய பெருமானே எழுதினார். எதுக்கு எழுதினாரா? ஊழி காலத்துல தனியா உட்கார்ந்து இருக்கும்போது போர் அடிப்பான். அப்போ படிச்சுட்டு இருக்க நம்மெல்லாம் இன்னைக்கு வாசிப்பு பழக்கம்லாம் யாரிடத்துலயுமே இல்லை. செய்தித்தாளை கூட கைபேசியில தான் இன்னைக்கு பார்க்கிறோம். அதான் ஃபிளாஷ் நியூஸ் மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். முழுமையா செய்தித்தாளை வாசிக்கிற பழக்கம் கூட இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. வாசிக்கிற பழக்கமே இன்னைக்கு இல்லை. பெருமான் பாருங்க, எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாமாக இருக்கக்கூடியவர். மணிவாசக பெருமான் சொல்ல சொல்ல எழுதினார் அப்படிங்கறத நம்முடைய புராணங்கள் பேசுதுங்க. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இந்த 12 திருமுறைகள்லையும் நீங்க காரைக்கால மேல கடைசியில கொண்டு வச்சாலும் அந்த மாதிரி முதல்ல திருமுறை பாடணும். இன்னைக்கு மகளிர் தினம் இல்லையா, நம்ம அந்த புனிதவதியாரை நினைக்காம தாண்டி போக முடியும். அவங்க சொல்றாங்க ரொம்ப அழகா, அடிவேறிய பாதாளம் பெரும் அடிகள், முடிவேறிய மாமுகடு பேரு, கடவம் மறிந்தாடு கைவேறில் தென்திசைகள் வான்திசைகள் பேரும் அறிந்தாடு மாற்றாது. பெருமானி உன்னுடைய ஆட்டம் அந்த அரங்கத்துல எப்படியெல்லாம் முதன்றாங்க. பிறந்து மொழிபெயர்ந்த விண்ணெல்லாம் சிறந்துவின் சேவடியே சேர்ந்து இரவாக இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றேன், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன். எனக்கு இந்த மாதிரி நான் பேரெல்லாம் வர வேணாம், இன்னும் ரொம்ப அழகா, இன்னும் ரொம்ப செல்வமா, நான் காரைக்கால் எல்லாமே இன்னும் அதோட ஏதாவது பெரிய ஊர்ல பிறவாமை இருந்துச்சுன்னா மீண்டும் உன்னை மறவாமை வேண்டும்னு கேட்டாங்க. எப்படி எதெல்லாம் வேண்டணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பெருமக்கள் எல்லாம் வழிகாட்டியிருக்காங்க. ஆனா நம்ம என்ன வேண்டுறோம்? எப்படியாவது எனக்கு மட்டும் 2 இன்கிரிமெண்ட் வந்துடணும், சம்பள உயர்வு வந்துடணும், 2 வீடு கட்டியிருக்கணும், 3வது வீடு கட்டியிருக்கணும், திடீர்னு எல்லா இஎம்ஐக்கு இருக்கிற வட்டி எல்லாம் குறைஞ்சிடணும். இப்படியான வேண்டுதல்கள் தான் நம்ம வைக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாளாவது பெருமானே உன்னை மறக்காம இருக்கேன், பெருமானே உன்னை இன்னைக்கு கோவில்களுக்கு உள்ளே நுழைகிற போது கூட, பெருமானுடைய அந்த சன்னிதியில இருக்கிற போது கூட நம்முடைய லௌகீக வாழ்க்கைக்கு வேண்டிய வேண்டுதலை மட்டும்தான் கேட்கிறோம். நானும் கேட்பேன், இல்லைன்னு சொல்லல. ஆனால் நான் நிறைய சமயங்கள்ல ஒன்றை உணர்ந்து இருக்கிறேன், அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். சில சமயங்கள்ல போய் நின்று கை கூப்பி பார்த்தெல்லாம் வழிபட மாட்டோம். நல்ல வழிபாடு நம்ம இருந்தோம்னா கண்கள் நமக்கு அப்படியே மூடிவிடும். கண்ணு மூடும் போது வெளியில இருக்க பெருமான் நம் மனத்திலே இருப்பார் பாருங்க. அது எப்பொழுதாவது நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே நிகழும். பல முறை எனக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அப்படி வாய்க்கிற போதெல்லாம் அதற்கடுத்து இந்த உலகியல் வாழ்க்கையில நம்ம வேண்டியது ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். ஆனா அதை கட்டாயப்படுத்தியெல்லாம் வருவிக்க முடியாது, தானா வாய்க்கணும். அப்ப பயிற்சி வேணும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் மாதிரி இந்த வழிபாட்டிலே நமக்கு பழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். வீட்டிலேயே நான் சொல்ற மாதிரி மானசீகமா தான் போகலாம். ஆனா கோவில்ல போய் ஏன் கும்பிடணும்னா, பசுமாட்டினுடைய உடல்ல எல்லா இடத்துலையும் பால் இருந்தாலும் மடியில் சுரக்கிற போதுதான் அது வெளிவருவது போல பெருமானுடைய இன்னரும் திருக்கோவில்கள்ல வருகிற போது அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க. அதன் மூலமாக நமக்கு கூடுதலாக கிடைக்கும். அப்படிங்கிறதுனாலதான் நம்ம கோவில்களுக்கு வருகிறோம் என்பதை நான் யோசிக்கிறேன். இந்த காரைக்கால் அம்மையார் தான் முதலாக பெருமானுடைய அந்த சுமிகாட்டிலே ஆடக்கூடிய அந்த ஆடலை அவர் பாடினார். அவர் கொண்டு நம்ம அந்த ஏன் வந்து அப்படி திருமுறையில தொகுத்தாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கன்ற நான் அந்த திறனாய்வுக்கெல்லாம் நான் போகல. அம்மாவும் ஏன்னா அவங்களதான் வந்து அம்மையேன்னு கூப்பிட்டாங்க.
இவருக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது, தாயும் இல்லை தந்தையும் இல்லைங்கிறோம்ல. பெருமாளுக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் போல. அம்மா அப்படின்னு கூப்பிட்டு நமக்கு ஒரு அம்மா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பெருமாள் தான் பக்கத்துல வச்சுக்கிட்டார். நடராஜமூர்த்தம் இருக்கிற இடமெல்லாம் அம்பிகை சக்தியானவள் பெருமானுடைய அருளாற்றலானது சிவகாம சுந்தரியாக அருகிலே இருக்கிற அதே தருணத்துல இந்த பெருமானுடைய அருளை, சிவகாம சுந்தரியினுடைய அந்த பெரும் கருணை இந்த உலக உயிர்கள் பெறுவதற்கு அடையாளமாக அந்த அம்மையையும் எல்லா அடியார்களும் நின்று இருப்பாங்க. 63 இந்த அம்மா மட்டும் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா பெருமானுக்கு அவங்கள கால்நோக நிக்க வைக்க கூடாது, அதனால அமர வைத்து இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். கபிலதேவர் ரொம்ப அழகா சொல்றார், வானம் மணிமுகரா மால்வரையே தூணாக. அரங்கம் எப்படி இருக்கு? சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்லுவார், எப்படி எல்லாம் திரை இருக்கு, மாதிரி ஆடுனாள் அந்த நடன அரங்கத்தை சொல்லுகிற போது அர்த்தமா சொல்லுவார். ஒரு முக எழி ஒரு பக்கமா இருந்து அந்த திரை அரங்கம் முடிகிற வரைக்கும் போகும், இல்ல அந்த திரையானது அப்படியே ஒரு பக்கமாக விலகும். ஒரு முக எழினி, எழினா திரை. எவ்வளவு அற்புதமான சொற்கள் தமிழ்ல இருக்காரு. 2 பக்கம் வருது, அதுக்கு இருமுக எழினியான இல்ல, எண்ணிக்கையினால சொல்லல, பொறுமுக எழினிங்கிறாங்க. 2 பக்கமும் அந்த திரை சேருது. மேல இருந்து திரை வருதான் கறந்து வரல் எழினிப்பாங்க. அது மாதிரி இன்னும் அரங்கத்தை எல்லாம் அந்த முழவாசினி ஐயா அற்புதமா தேவாரம் இசைக்கிற போது முழவு அவங்க இதுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் சிறப்பா சொன்னாங்க. அது மாதிரி இந்த முழவாசினி நிக்க குழலாசினி நிக்க எல்லாத்துக்கும் இளங்கோவடிகள் சொல்லுவார். அது மாதிரி பெருமானுடைய ஆடரங்கம் எப்படி இருக்கிறது என்று கபிலதேவ நாயனார் நமக்கு அழகா சொல்றார். வானம் மணிமுகடா மால்வரையே தூணாக. அந்த அரங்கத்துல தூண் பெரிய மலை ஆன பெரும்பால் அரங்காக காணகத்தில் அம்மா முழவதிர ஆடும் பொழுது ஆரூர் எம்மானுக்கு ஆரூர்ல தியாகராஜ பெருமான் நடனம் ஆடுகிற அந்த ஒரு அரங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா புள்ளிப்புத்தரான்னு சொல்றார். இன்னும் பல யோனியில் எய்தானை பெறவே உன்னம் பலர் அடி தேடவும் முடி தேடவும் கெட்டா அன்னம் பலவையில் வார்குணல் அணிதில்லையுள் ஆடும் பொன்னம் பலநாதன் கடல் பொற்கோடு பணித்தேன். யாராலையும் காண முடியாத பெருமானுடைய அந்த பாதங்கள்ல அவர் ஆடுகிற நடனத்தை நான் பார்த்தேன் என்று அவர் சொல்லுகிறார். சரி, இதெல்லாமே இருக்கட்டும். நம்ம அந்த பெருமானை போற்றுகிற போது ஒன்று சொல்றோம் இல்லைங்களா, தென்னாடுடைய சிவன் சொல்றோம். பெருமான் எல்லா இடத்திலையும் வியாபக பொருளாக இருக்கிறார். இதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும். சுக்குமமாக மட்டும் இல்லை, வியாபகமாக வியாபித்து இருக்கிறார். ஆனா அவர் ஏன் தென்னாடுடைய பெருமான் சொல்றோம்னா, அவர் இந்த தெற்கு பக்கத்தை நோக்கி பெருமானுடைய எந்த பக்கம் பார்த்து இருக்கிறார்னா, பெரும்பாலும் மூர்த்தங்கள் கிழக்கு நோக்கி இருப்பது சிறப்பும்பாங்க. ஆனா 2 கோவிலையும் ரங்கநாத பெருமாளும் சரி நம் நடராஜ பெருமாளும் சரி தெற்கு நோக்கி தான் இருப்பாங்க. ஏன் அவங்க தெற்கு நோக்கி இருக்காங்க? என்ன காரணம்? தமிழர்களோட பல்துறை அறிவை இங்கதான் நம்ம பார்க்கணும். பெருமான் தெற்கு நோக்கி ஏன் இருக்காரு? இதுக்கும் தமிழர்களுக்கும் என்ன ஒரு பொருத்தம் அப்படின்னு பார்த்தா, காத்துக்கு பேர் வச்சவங்க நம்ம. காத்துக்கு பேர் வச்சுக்கோங்க. வழக்கு இருந்து வீசினா கொண்டல், குணக்கு காற்றுன்னு சொல்லுவோம். மேற்கு இருந்து வீசினா கோடை, கோடை காலத்துலதான் மேற்கு பக்கம் இருந்து காற்று வரும். வடக்கு பக்கம் இருந்து வீசினா வாழை, உடம்புக்கு ஆகாது. தெற்கு பக்கம் இருந்து வீசுறது உடலுக்கு நல்லது, மனசுக்கு சந்துஷ்டி தருவது. நீங்க தென்காசி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தென்காசி கோவில்ல அந்த ராஜகோபுரத்துக்கு நடுவுல அந்த மந்த மாருதம் என்று சொல்லப்படுகிற அந்த பொதிகை மலையிலிருந்து வீசுகிற காற்று அப்படியே வரும். பெருமான் ஏன் இப்படி ஆடுறாருன்னா, கருக்க விட்டு கண்டனம் தென்திசை நோக்கி அடுக்க வந்து ஆடுவான். ஆடலின் நிலைப்பு விடுக்க ஆரமென்கால் திருமுகத்துடை வீசி மடுக்கவும் தமிழ்ச்செடி மாந்தம். ஆடி ஆடி பழச்சு போவான்ல, சாயவற்ற பூஜையில பாத்தீங்கன்னா சொடச பிரசாரம் பண்ணாங்க, தீபமெல்லாம் காட்டுவாங்க. காமிச்சிட்டு அவங்களுக்கு கொடை இதெல்லாமே பெருமானுக்கு எல்லாம். அவன் நடராஜா உலகத்திற்கே அரசன். அதனால அரசனுக்குரிய கடவுளுக்குரிய சின்னங்களை தான் அரசனுக்கு கொண்டு வந்தோம் பின்னால நம்ம, சரிங்களா? அப்ப அந்த விசிறி வச்சு வீசுவாங்க பெருமானுக்கு.
அது மாதிரி நடராஜா ஆடி ஆடி கழிச்சு போறாராம். அவருக்கு வேர்க்கும் இல்லையா, அதனால தெற்கு பக்கம் பார்த்தா தென்றல் வருமா, அதனால அவர் தெற்கு பக்கம் பார்த்து நிற்கிறார். யார் சொன்னா தெரியுமா? எங்கூரு திருவிளையாடல் பிராணம் பாடின வேதாரண்யத்தை சார்ந்த பராட்சி வருது சரிங்களா. அதுல இப்படி ஒரு பொருள் இருக்கு. தமிழ் செவி கற்பம் என திக்கதான் தமிழை நாங்க தமிழ் கெழு கூடல்னு சொல்லுவாங்க மதுரைய. அங்கேதான் பெருமான் 64 திருவிளையாடல்களை குறித்தார். அந்த திருவிளையாடல் புராணத்தை சொல்லுகிற போது பரஞ்சோதி முனிவர் சொல்றார், பெருமான் தெற்கு நோக்கி நடனமாடுறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி. இந்த ஆனந்த நடனம் 2 விதமா ஆனந்தம் இருக்கும். ஒண்ணு பொங்குகிற ஆனந்தம், சந்தோஷம் இருந்துச்சுன்னா தங்கு தங்கு நம்ம குடிக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பான், எவ்வளவு பெரியவளா இருப்பான், கொஞ்சம் கூட அலட்டிக்கவே மாட்டேங்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி பெருமான் அந்த ஞானமயம் அமைதியா மோனமா இருக்கார். ஆனா பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுறார். பொங்குகிற அந்த தாண்டவத்தை அவர் சொல்லுகிறார். அதனாலதான் அப்பர் பெருமான் சொன்னார், குடித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் பனித்த சடையும் பவளம் போல் நோனியில் பால் வெந்நீரும் இனித்த முறையில் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றார் மனித பிறவியும் போகிறது. மனுஷ பிறவி வேணும் என்ன, பெருமான வணங்கிக்கிட்டே இருக்கணும்ல. மோட்சம் கிடைச்சிருச்சு முத்தி கிடைச்சிருச்சுன்னா நான் திரும்பி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அவ்வளவு அருள் காட்சி அந்த ஆனந்த தாண்டவம். அதனுடைய அந்த என்ன தத்துவம், பெருமான் ஆடிட்டே இருக்கிறார், அதற்கு என்ன தத்துவம் என்று பார்த்தால் அதுதான் இன்னைக்கு நாம சிந்திக்க வேண்டிய ஒன்று. இதை பற்றி சொல்லுகிற போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆனந்த தாண்டவம் என்று சொல்லக்கூடிய அந்த தாண்டவம் பெருமானுடைய ஐந்தொழில்கள்ல இந்த உயிர்கள் வேண்டுகிற அருளை காட்டும். பெருமான் என்ன 5 தொழில் பண்ற. இப்ப நான் பேராசிரியரா இருக்கேன், மருத்துவரா இருக்காங்க, பொறியியலாளரா இருக்காங்க, வழக்குரைஞரா இருக்காங்க. இது மனுஷங்களுக்கு தான் இது இருக்கு. பெருமானுக்கு எதுக்கு தொழில்? பெருமான் என்ன தொழில் பண்றார்? என்ன ஒரு புது கதையை சொல்றீங்களே அப்படின்னா ஒண்ணும் இல்லை. பெருமான் படைத்தல், இந்த உலகத்தை படைக்கிறான், காத்தல், இந்த உலகத்தை அழிக்கிறான், மறைக்கிறான், பிறகு அருளுகிறான். பெருமானுடைய அந்த நடராஜ வடிவத்திலே இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அவனுடைய ஒவ்வொரு நிலையும் நமக்கு மிகப்பெரிய தத்துவத்தை காட்டும். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அந்த தத்துவமும் நம் வாழ்க்கையும் எப்படி இணைந்திருக்கிறது அப்படிங்கிறது. பெருமான் கையில ஒரு உடுக்கை இருக்கிறது பாரு, துடின்னு சொல்லுவாங்க. இந்த துடி என்பது அப்படி அந்த ஓசை எழுவதனால அது படைத்தல், அந்த உலக உயிர்களை படைக்கிறது. பிறகு பெருமானுடைய அந்த வீசுகின்ற கரம், அதிர வீசி ஆடுவார்னு சொல்லுவாங்க. அதிர வீசி ஆடுவார். எங்க வெள்ளியம்பல நடராஜர் சொல்லும் போது அதிர வீசி ஆடுவார்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வீசு கரம் என்பது பெருமானுடைய அருளாக இருக்கிறது. பெருமானுக்கு ஒரு அபயகரம் இருக்கு பாருங்க, அந்த அபயகரம் உயிராக இருக்கிறது. அவன் கையிலே அக்னி இருக்கிறதே, அது மறைப்பு சக்தியாக இருக்கிறது. அவர் பாதங்கள்ல அழுத்தி கொண்டிருக்கிறார் பாருங்க அந்த முயலகன். அந்த முயலகன் தான் ஆணவ மலம், அதுதான் அழிப்பு மறைப்பு சக்தியாக இருக்கிறது. தன்னுடைய அருளை ஆணவத்தின் காரணமாக உயிர்கள் உணர முடியாது என்கிற இந்த நிலைமை. இன்னும் சொல்ல போனா நாம பஞ்சாக்கரத்தை சொல்லுகிற போது நமசிவாயம் தானே சொல்றோம். இங்க பெருமானோட அருள் வேணும்னா என்னுடைய குருநாதர் சொல்லுவார், நீ பாட்டுக்கு உண்மை விளக்கத்துல படிச்சதெல்லாம் எல்லா இடத்துலையும் சொல்லாத. அதனால என்ன, திருக்கோஷ்டியூர்ல பெருமானே மேல ஏறி சொல்லலைங்களா? குருவின் மூலமாக இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும். ந என்று சொன்னால் அது மறைப்பாற்றல். ந என்று சொல்லுவது நமக்கு எதா இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஆணவ மலமாக இருக்கிறது. யா என்பது உயிர், நா என்பதும் மா என்பதும் மலமாக இருக்கின்றன. சி என்பது பெருமான், வா என்பது அருள். நமசிவாய என்று சொல்லுகிற போது உயிராகிய நாம கடைசியில போயிடணும். சரிங்களா? சிவய சிவ அப்படின்னு தான் சொல்லணும்.
இன்னும் சொல்ல போனா சிவைய அப்படின்னு சொல்லும் போது பெருமானுக்கும் அருளுக்கும் பக்கத்துல இருக்கும். உயிரை விட்டுட்டு சிவ அப்படின்னாலே போதும். நிறைய இடங்கள்ல சிவ சிவன் தான் எழுதியிருப்பாங்க. பெரிய கோவில்களை பார்த்துருக்கீங்களா? நமசிவாய. இப்ப நமசிவாய என்பதை குருவின் மூலமாக கேட்டு பக்குவம் அடைகிற போது அந்த நமசிவய என்பது சிவய நமன் ஆகி பிறகு சிவயன் ஆகி பிறகு சிவ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் நமக்கு அந்த முக்தி. அதுதான் முக்தி பஞ்சாக்கரம் என்று சொல்லுவார். சேர்க்கும் துடி சிகரம் சிக்கனவா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கிளியரை தங்கி நகரம் அடிக்குள் முயலகனா தங்கும் மகரம் அதுதான் அப்படின்னு உண்மை விளக்கம் அந்த தத்துவத்தை நமக்கு பேசி மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தானந்த மானிடத்தே தங்கியிரும் ஆனந்தம். பெருமானுடைய ஆனந்த நடனம் எதற்காக என்று சொன்னால் அவனுடைய நடனமே இந்த உலக இயக்கத்திற்கான காரணத்தை நமக்கு சொல்லுவார். அப்ப இப்படியாக இந்த பஞ்சாக்கர வடிவத்திலேயே பெருமானுடைய அந்த நடனம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அவனுடைய தூக்கிய திருவடி அதுதான் நமக்கு அருளல். தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேற்றும் செல்வமே சம்பந்தர் சொன்னார் பாருங்க. நம்ம தீட்சிதர்கள்ல சித்தாந்த அட்டகத்தை பாடிய உமாபதி சிவம் ஒரு 8 நூல் பண்ணியிருக்காருங்க. சிவபிரகாசம், திருவருட்பயன், வினாவென்பா, போற்றிப்பவருடைய வெண்பா, கொடித்தவி, நெஞ்சு முடித்தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா பெருமானோட அந்த தூக்கிய திருவடி இருக்குல்ல, அந்த அருளுகின்ற திருவடி, அதுக்காக குஞ்சிராங்கிஸ்தவம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அது தீட்சிதர் பெருமக்களுக்கெல்லாம் தெரியும். இதெல்லாம் அவங்க பாராயணம் பண்ணுவாங்க. இவர் எழுதியிருக்கிறார். அப்படி பெருமானுடைய அந்த தூக்கிய திருவடிதான் இந்த உலகத்திலே இருக்கிற உயிர்கள் பிரிவதற்கான அருளுதலை தருவதாக நாம பார்க்கிறோம். அப்ப சி என்கிற சிவன், வா என்கிற திருவருள், யா என்கிற உயிர்களை காப்பாற்றணும், நா என்கிற மாயையும் கண்மமும் மா என்கிற ஆணவமும் அழிய வேண்டும் என்பதை நாம பார்க்கணும். அப்ப பெருமானுடைய அந்த ஞான நடனமே ஆனந்த நடனமாக இந்த உலகங்களை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஆனந்த நடனத்தை சொல்லுகிற போது சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தே முண்டி பொழிவான் அந்த முக்தி கொடுப்பனை மொய்த்திருண்டு வந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறை அணிந்து ஆடும் ஐயாறு அடித்தளத்தை போற்றி நாமளும் எல்லா நலத்தையும் பெற வேண்டும். அந்த ஆனந்த நடராஜனுடைய ஆனந்த நடனமே உயிர்களினுடைய இயக்கத்திற்கு காரணமாகவும் அவர்களுடைய உயிரிக்கு அடிப்படையாகவும் இருக்கிறது. அதுவே அவன் தத்துவமும் அவன் உலக உயிருக்கு அருளுகின்ற அருளும் என்று சொல்லி இதுவாரும் இந்த சிந்தனையை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் முதற்கடையுடைய மனமார்ந்த மகிழ்ச்சி நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இங்க வந்திருக்கிறவங்கலாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. அவங்க மேலே உட்கார்ந்தாங்க. முன்னாடி இருக்கிறவங்கலாம் ஒவ்வொருத்தரும் லெஜெண்டா இருக்கக்கூடிய ஆண்டோர்கள், சான்றோர்கள், மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் பெருமக்கள், டாக்டர் பெருமக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய மகிழ்ச்சி நன்றியை தெரிவிச்சுட்டு தொடர்ந்து இந்த சிதம்பரேஸ்வரர்களுடைய இந்த சர்க்காரிகள் எல்லாம் தொடர்ந்து ஊக்குவித்து சிறப்பாக நடந்ததுக்கு உங்களுடைய உறுதுணை இருக்கணும், ஆதரவு இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த மாதம் 4/4/2025 வெள்ளிக்கிழமை நம்மளுடைய சத்சங்கத்துடைய திரு ஆதரை சொற்பொழிவுடைய ஓராண்டு சுபூர்த்தி ஆண்டு சுவாமிக்கு உங்களுடைய பேராதரவையும் அதற்கு நாங்கள் எல்லாம் இது போல தொடர்ந்து வரணும். எல்லாத்தையும் சொல்லுங்க. நன்றாளுடைய பெருமை நிறைய கேட்போம், தெளிவடைவோம், நாமும் சொந்தமாக இருப்போம். எல்லாருடைய சொந்தத்துக்கும் நம்மளால முடிஞ்ச இறைவன் எப்படி சொல்றாரோ அதை செய்வோம் அப்படின்னு கேட்டுட்டு இப்பொழுது அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது. நமக்கு ஊனமில்லை கல்விய காரணை காலால் கழிந்தார் அடியவர்க்காய் சென்று தொழில்கள் தொழில் சுற்றம்பரத்து நட்டம் என்று வந்தார் எனும் பெருமான் தண்ணீர் குடிப்பே சிவாத்தி சிற்றம்பலம்
சுவாமி க்ஷேமம்